மேம், என்னடா? எப்போதான் மேம் நீங்க இந்த பிசிஓஎஸ் பத்தி பேச போறீங்க? ஆமா, நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். ஃபர்ஸ்ட் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது வேற, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்ன்றது வேற. இன்னைக்கு வந்து நான் சொல்ல போறது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பத்தி. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது வந்து நம்ம அல்ட்ராசவுண்டில் ஓவரி எப்படி இருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டயக்னோசிஸ் கொடுக்குறது. நார்மல் ஓவரியில் எப்படின்னா நிறைய ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். அண்ட் வந்து அந்த ஃபாலிக்கல் வந்து நம்ம உங்களுடைய சைக்கிள் எந்த டேன்றதை பொறுத்து மெச்சூர் ஃபாலிக்கலும் இருக்கும், மெச்சூர் ஃபாலிக்கலும் இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கும், குட்டி குட்டி ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். அண்ட் உங்கள் சைக்கிளை பொறுத்து ஒரு மெச்சூர் ஃபாலிக்கலும் இருக்கும். இது வந்து நார்மல் ஓவரி. ஆனால் இதே பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ல வந்து என்ன ஆகும்னா, இந்த ப்ராசஸ், அதாவது இந்த மெச்சுரேஷன் ப்ராசஸ் வந்து சரியாக நடக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரி மெச்சூர் ஃபாலிக்கல் இருக்காது, குட்டி குட்டி ஃபாலிக்கல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த குட்டி குட்டி ஃபாலிக்கல்ஸும் வந்து இம்மெச்சூர் ஃபாலிக்கல்ஸ். அது எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த நம்ம வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்ற டயக்னோசிஸ் கொடுக்கறதுக்கு வந்து என்னென்ன க்ரைட்டீரியா வேணும்? ஃபர்ஸ்ட் உங்கள் ஓவரி வந்து பெருசாக இருக்கும், என்லார்ஜ் ஓவரி. அதுக்கப்புறம் நான் இந்த மெச்சோ ஃபாலிக்கல்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெச்சோ ஃபாலிக்கல்ஸ் இருக்காது, இம்மெச்சோ ஃபாலிக்கல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து இந்த உங்கள் ஓவரியை சுற்றி இந்த மாதிரி பெரிஃபரியில், அதாவது ஓரத்தில் வந்து இப்படி சுற்றி இருக்கும். ஓகே. அண்ட் இந்த இம்மெச்சோ ஃபாலிக்கலோட சைஸ் வந்து ஒரு 2 to 10 mm இருக்கணும். அண்ட் நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஃபாலிக்கலுக்கு மேலே இருக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம கவுண்ட் பண்ணணும், இந்த சைஸ் மெஷர் பண்ணணும். அப்புறம் இந்த ஓவரியோட சைஸ் வந்து வால்யூம் வந்து 10 cc மேலே இருக்கணும். அண்ட் இந்த சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்டில் வந்து இது வந்து அப்படியே வெள்ளையாக தெரியும். ஓகே. இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே நம்ம வந்து பாலிசிஸ்டிக் ஓவரின்னு கொடுப்போம். ஸோ அல்ட்ராசவுண்டில் எப்படி தெரியுதுன்றதை பொறுத்து நம்ம கொடுக்குற டயக்னோசிஸ் தான் பாலிசிஸ்டிக் ஓவரி. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இம்மெச்சூர் ஃபாலிக்கல் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் அப்பியரன்ஸ்ன்னு கொடுப்போம். அதாவது ஒரு முத்துமணி மாலை மாதிரி. உங்களுக்கு ஒரு பாட்டு கூட ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், அதில் ஒரு பாட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி. ஸோ பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.